ப்ராஜெக்ட் தன்வந்திரி ரோட்டரி மாவட்டம் 3230 கிளிநொச்சி செய்திகள் வாசிப்பது டாக்டர் ஸ்ரீராம். டாக்டர் நந்தகுமார். வணக்கம். வணக்கம். தலைப்புச் செய்திகள். Rotary District 3230 decides on a mega health camp at Kilinochi. The first overseas international mega health camp, Project Dhanvantri, inaugurated by District Governor Sampath Kumar, was a great success. The people of Sri Lanka were extremely happy with the progress. கோரிக்கையை ஏற்று ரோட்டரி சங்க மருத்துவர்கள் நிர்வாகிகள் கலந்து போரில் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி மக்களுக்கு உதவும் பொருட்டு அங்குள்ள தற்போதைய மக்களின் மருத்துவ தேவைகளை கண்டறிய ஒரு குழுவை முதலில் அனுப்ப முடிவு செய்யப்பட்டது. A small pilot team comprising of medical experts, Rotarian Dr. Joshi and Kabir Joshi of Rotary Club of Madras Vadapalani, President Rotarian Dhanasekar and Secretary Rotarian Shanmugam of Rotary Club of Sun City, along with Sri Lankan representative Mr. Kandaraja, went in person to Kilinochi to assess the health status of the residents there. மருத்துவ குழுவினர் ராணுவ முகாமில் தங்கியிருந்து கிளிநொச்சியின் நிலவரங்களை கண்டறிந்தனர். சுமார் 8000 பெண்கள் விதவைகளாக இருந்தனர். குழந்தைகள் உட்பட சுமார் 6000 பேர்களுக்கு கைகால் உறுப்புகள் இழந்து முடமாக இருந்தனர். மருத்துவ குழுவினர் கிளிநொச்சியில் கண்டு அறிந்தவற்றை ரோட்டரி ஆளுநர் ரொட்டேரியன் சம்பத்குமாரிடம் முறையிட்டனர். தனது தலைமையில் கிளிநொச்சி சென்று மருத்துவ முகாம் நடத்த ஆளுநர் ஒப்புதல் அளித்தார். ப்ராஜெக்ட் தன்வந்திரி இங்கு உதயம். In continuation, a team of 15 doctors led by Dr. Sriram and Dr. Nandakumar, directors of Community Service Health Team, ably assisted by Rotary volunteers of Rotary International District 3230, along with the paramedical staff of Colombo, conducted a mega medical camp at Kilinochi for 2 days. The camp was inaugurated by District Governor of Rotary International District 3230, Rotarian Sampath Kumar, and the First Lady, Dr. Sai Prasanna. Over 877 patients were screened for various ailments including ENT, eye, skin, cardio, gynec, and dental. Also, various investigations such as ECG, echo, ultrasound, X-ray, and biochemical investigations were done. ரொட்டேரியன் வீரமணி அவர்களின் பேருதவியால் சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் மருந்துகள் அவர்களின் 3 மாத தேவைக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. மேலும் சுமார் 120 பேர்களுக்கு இலவசமாக கண்ணாடி வழங்கி ரோட்டரி பெருமை தேடிக்கொண்டது. விடை கொடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பனமரக்காடே, பறவைகள் கூடே, மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா, புதட்டில் புன்னகை புதைத்தோம், உயிரை உடம்புக்குள் புதைத்தோம், வெறும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோம். அன்பு நண்பர்களே, நல்ல உள்ளங்களே, இறுதியாக உச்சகட்டமாக ஒரு வேண்டுகோள். 30 ஆண்டுகளுக்கு மேலாக கிளிநொச்சியில் போரை தவிர வேறொன்றும் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள். அவர்களை பார்த்தாலே நெஞ்சம் பதைக்கிறது. கண்ணீரை தவிர அவர்களுக்கு சொத்து ஏதும் இல்லை. அப்படிப்பட்ட மக்களின் அவர்களின் அவல நிலை போக்க நமக்கு கிடைத்த பணத்தில் சுமார் 100 பேருக்கு செயற்கை கைகால்களை மட்டும்தான் தர முடிந்தது. மீதமுள்ள 5900 பேர்களுக்கு நாம் எப்போது உதவ போகிறோம்? நமது மாவட்டத்தில் ஒவ்வொரு அங்கத்தினரும் சுமார் ஒரு 100 ரூபாய் இந்த திட்டத்திற்காக உதவி செய்தால் கூட இன்னும் 1 மாத காலத்தில் மீண்டும் 100 மக்களுக்கு நாம்
உதவி செய்ய முடியும். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலாரைப் போல் வாடிய மக்களின் துயரை தீர்ப்பது ஒவ்வொரு ரொட்டேரியனின் கடமையல்லவா? அன்புடன் சிந்திப்பீர். உங்கள் கரங்கள் கொடுத்து சிவக்கட்டும். ஏழை மக்களின் வாழ்வு மலரட்டும். Dear friends in Rotary, we look forward to your continued support in making Project Dhanvantri a greater success. Signing off from you, Dr. Nandakumar. டாக்டர் ஸ்ரீராம். வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே, விடியும் பூமி அமைதிக்காக விழிகவே, மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே, மலரே சோம்பல் முறித்து இழுகவே, குழந்தை விழி கட்டுமே தாயின் கதகதப்பில், உலகம் விடியட்டுமே பிள்ளையின் சிறு முதல் சிறு